நம்ம சேனலில் நம்ம டிடிஎம் வசந்த் ப்ரோ அண்ணா வந்து யூனிகார்ன்லேருந்து திண்டுக்கல்லேருந்து அவர் இன்னொன்று என்னென்னா எனக்குலாம் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப என்ன ரெக்கார்ட் ஆகுது, நீங்கள் பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரிட்ஜு வர்றதை பாருங்கள். ஆற்றுக்கு போகலாம் அப்படி போனால் கோயம்புத்தூர் நெருங்க கிளைமேட் சூப்பராக மாறுது. அந்த கேஸ்ட்ரால் 10W30 ஆயிலை மாற்றி இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து லாங் ரைடு போகிறோம். வண்டி போகிறதே தெரிலங்க இந்த ரோட்டில். பாருங்கள் அவர் எந்த லொக்கேஷன் சொன்னார்னா ஆனக்கட்டி. இங்கே பாருங்க நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு சொல்லி இந்த குளத்தை சுற்றி பெரிய பாருங்க அப்படியே ஹில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெள்ளையங்காடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்காங்க. ஐநூறு போய் கொண்டு இருக்கிறோம். ரோட்டில் யாருமே இல்லை பார்த்தீங்களா, தனியாக இருக்குதுங்க இந்த ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பிரியாணி வரையா அடிச்சு நகட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம அண்ணே வந்து நம்ம சேனல் நேமை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணார். ஏங்க இந்த கேஸ்ட்ரால் 10W40 ஹில்ஸுக்கும் பட்டையை கலப்புதுங்க. ரூம் பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹலோ யூடியூப் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு யூனிகார்ன் ட்ராவல் ரீடர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு தரமான லாங் ரைடு தாங்க போக போகிறோம். நம்ம யூனிகார்ன் ட்ராவல் ரீடர் சேனலோட ஃபேன்ஸ் யூடியூப் ஸ்குவாட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது தரமாக லாங் ரைடு போகிறதா அது நம்ம யூனிகார்ன் சேனல் வீட்டில். ஸோ அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற திண்டுக்கல்ல இருந்து கொச்சின் தாங்க போக போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஒரு 75% கேரளாவில் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த வழியாக போகிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போக நான் மோட்டார் வழிகளை கண்டினியூ பண்ணி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிளான்னா, டேரெக்டாக கொச்சின் போகிறது கிடையாது. இன்றைக்கி இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூரில் போய் நைட் ஸ்டே பண்ணிடுவோங்க. நைட் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வெள்ளனா எழுந்திரிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்க கூட கம்பேர் பண்ணி நம்ம நேராக கொச்சின் போகிறோங்க. இன்றைக்கான விளாகில் நம்ம திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதான் பார்க்க போகிறீங்க. அடுத்தடுத்து அப்படியே எபிசோட நான் போடுறேன், கண்டினியூ தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, அதே மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன். ஓகே மக்களே, இதுக்கப்புறம் மோட்டார் வகைகளில் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம யூனிகார்ன் ட்ராவல் ரைடு சேனல் எப்போ 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுதோ அதுக்கப்புறம் நம்ம லடாக் போகிறோங்க நம்ம யூனிகார்ன் சேனல். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடிஆர் ஸ்குவாட் நம்ம கிளம்பியாச்சு. நம்ம பைக்கை ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே நான் மோட்டர் லாக்கிங் தாங்க. ஜம்முன்னு கிளம்புவோமா? யூடிஆர் ஸ்குவாட் நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். மேப்பு போட்டிருக்குங்க. இங்கேருந்து 158 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம டெஸ்டினேஷனுக்கு, அதாவது கோயம்புத்தூருக்கு. உங்களுக்கு நான் இன்ட்ரோலே தெளிவாக சொல்லியிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர் தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஜாலியாக அந்த ரைடு என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த கொச்சின் ரைடு வேறு லெவலில் அமைஞ்சு சேஃப்டியாக வீட்டுக்கு வருவோம்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. இப்போ என்ன பிளான்னா, ஃபஸ்ட்டு ஃபியூயல் போடணுங்கோ. பாரத் பெட்ரோல் பங்க் எங்கே வருதோ அங்கே நிப்பாட்டி ஃபியூயலை போட்டுறணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாரத் இருக்குங்க. இந்த பெட்ரோல் பங்க் இருக்க லொக்கேஷனே செம்மையாக இருக்குங்க. நல்லா பிரைட்டாக பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. 5 லிட்ரு 1 லிட்ரு 101.7 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூயலும் அடித்தாச்சு. இதுக்கப்புறம் ஜம்முன்னு நேராக நம்ம அடித்து போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. அந்த கேஸ்ட்ரால் 10W30 ஆயிலை மாற்றி இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து லாங் ரைடு போகிறோம். கண்டிப்பாக அந்த ரைடு முடிச்சுட்டு கடைசியில் வீட்டுக்கு வர்றப்போ நான் சொல்லிடுறேன் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, எப்படிலாம் இன்ஜின் நாய்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடுறேங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸிமம் 3 எபிசோடு போடுவேன். 3rd எபிசோடு கடைசியில் நம்ம வீட்டுக்கு வர்றப்ப தான் சொல்லுவேன் இன்ஜின் ஆயில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி. ஸோ தொடர்ந்து பாருங்கள். நமக்கு முன்னாடி போகிற லாரியை பார்த்தீங்களா, சைடு கூட பார்த்து ஏற முடியலங்க. அந்தளவு லோடு வந்து சைடில் மறைச்சிருக்கு. நம்ம ஓட்டேக்கே பண்ண முடியல அந்த இடுக்கான ரோட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா கன்னிவாடி அப்படின்ற ஊர். இதே ஒரு லாரி நமக்கு பின்னாடி வேறு ஒன்று வருதுங்க. பாருங்கள் சாமி, அங்கேக்குள்ள ஒரு ஐயா ஈஸியாக சைக்கிளை உள்ளே நுழைக்கிறாரு. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுதுங்க. நம்ம வீட்டில் வந்து 10:20 கரெக்டாக கிளம்பணும். நான் டைம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒட்டஞ்சத்திர ரோட்டை எப்போ சரி பண்ணுவாங்கன்னே ஒன்றும் தெரியலங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குங்க. 5 வருஷமாக இந்த ரோட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னத்த சொல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திர பைபாஸில் போயிட்டுருக்கோம். இப்படி லெஃப்ட்டில் போனால் ஒட்டஞ்சத்திரங்க. பைபாஸ் ஏரியாச்சு. பைபாஸ் ஏறினவுடனே நம்ம பையன் வேலை காமிக்கிறேன் பாருங்க ஜம்முன்னு. அதே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். டேரெக்டாக ஹோட்டல் போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பிளேஸ் இருந்தால் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே ஹோட்டல் போகலாம். ஒன்றும் தப்பு இல்லை. எப்போ வேணாலும் செக்இன் பண்ணிக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும் கோயம்புத்தூருக்கு. தாராபுரம் ரோடு வழியாக போனால் லெஃப்ட் எடுத்து நம்ம கோயம்புத்தூர் போகணும். மேப் போட்டு தான் காமிக்குது. ஆனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் என்றால், நேராக போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, உக்கட வழி அப்படியே கோயம்புத்தூர் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. ஏன்னா
நான் அந்த லாஸ்ட்டாக நம்ம வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பார்ட்ஸ் மாற்றுறதுக்கு கோயம்புத்தூர் போனேன்னு சொல்லி பார்த்தீங்களா வீடியோவில், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் தான் போயிருப்பேன், தாராபுரம் ரூட் வழியாக தான் போயிருப்பேன். சரி ஓகே, டிஃப்ரெண்ட்டாக பொள்ளாச்சி ரூட்டில் போவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, அதனால அப்படியே பொள்ளாச்சி ரூட்டில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டேங்க. ஆனால் அங்கே ஏதோ ரோடு வேலை நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா போட்டுருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் அவசரம் இல்லை, அந்த ரூட்டில் போகலாம், நல்லாயிருக்கும். நம்ம எப்போயுமே காலையில் வெள்ளனா வந்தால் டீ சாப்பிடுவோம். ஸோ இந்த வெயிலில் டீ சாப்பிட விரும்பலை, ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கணும். தண்ணி கேன் ஒன்று வாங்கணுங்க, தண்ணி கேன் இல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தண்ணி கேன் வாங்கிட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்கு எங்கேயாச்சும் நிப்பாட்டுவோம் பேக்கரியில். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், 112 கிலோமீட்டர் கோயம்புத்தூர். சரியான பைபாஸுங்க. துணைக்கு என் கூட இருக்கிறது இந்த ஆப்போசிட் காற்று மட்டும்தான், ஹெவியான காற்று. சவுண்டு உங்களுக்கே பயங்கரமாக கேட்கும்னு நினைக்கிறேன். வேறு யாருமே இல்லைங்க, காக்கா கூட பார்க்க முடியல. சூப்பர் பைபாஸு. நான் வாடகை 80 க்ரூஸ் பண்ணி ரொம்ப ஆக்ரோஷப்படாமல் அப்படியே மெதுவாக ஸ்லோவாக போயிட்டுருக்கீங்க ஜம்முன்னு. இந்த பைபாஸுக்கு 80லாம் ஸ்லோ தாங்க. ஏடா 80 நீ எப்படி ஸ்லோன்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த பேக்கரியில் நிப்பாட்டு கூலிங் வாட்டர் வாங்கிடலாங்க. ஏன்னா இந்த பைபாஸில் அவ்வளோக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே கிடையாதுங்க, பேக்கரி இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன கூலிங் வாட்டர் ஒன்று கொடுங்க, வாட்டர் பாட்டில் கூலிங். 1 லிட்டரு போர்பன் பிஸ்கட் என்னாலும் ஒன்று கொடுத்துருங்க. வாட்டர் பாட்டில் வாங்கிட்டேங்க, கூலிங் வாட்டர் பாட்டில், ஒரு போர்பன் பிஸ்கட்டு. இடையில பேஸ் நிப்பாட்டி சில் பண்ணிக்கிறதுக்குங்க. சரியான கூலிங் இப்போதைக்கு குடிக்க முடியாது, இப்போதைக்கு வாங்கி வச்சுட்டேன். சரி ஓகேங்க, அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரியில் கூலிங் வாட்டரு பிஸ்கட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஜம்முன்னு போயிட்டே இருப்போங்க. ஏன்னா அடிக்கிற வெயில் உங்களுக்கே தெரியும், கேமராவில் பார்க்குறப்ப எப்படி அடிக்குதுன்னு சொல்லி. அப்பப்போ உடம்பு ஹைட்ரேட்டாக கூலிங் வச்சுட்டு ஜம்முன்னு போகலாங்க. நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோலுங்க, உங்களுக்கே தெரியும் வழக்கம் போல் நம்ம டோல் என்றது வழக்கம். இந்த டோல் பிளாஸாவில் சொல்லி எதிர்காற்று அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுங்க. ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க, எதிர்காற்று அடிக்குது, வண்டி ஓட்ட முடியல. சரியான ஒரு மாடர்ன் டோல் பிளாஸா மாதிரி இருக்குது பாருங்கள். பைக்குக்கு தனியாக வழி, பார்க்குறதுக்கே அப்படியே இந்த ஃபாரினில் இருக்க மாதிரி. இந்த இடம்லாம் பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குன்னு, வேறு லெவல் டோலுங்க. இந்த டோலுக்கு எப்போ வந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், என்ன ஒரு அதிசயம், ஒரு பைபாஸ் கீழே இன்னொரு பைபாஸ் மேலேங்க. அது எந்த ஊர் டு எந்த ஊருன்னு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த லெஃப்ட்டில் இப்படி போனால் ஆயக்குடி அப்படின்னு சொல்லி போர்டு போட்டுருந்துச்சுங்க. பழனிக்கு முன்னாடி வரும்ல ஆயக்குடி, அந்த ஊருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காற்றாலை. இந்த விண்டு மீனை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. கிட்ட பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. இன்னும் நம்ம கோயம்புத்தூருக்கு 74 கிலோமீட்டர் இருக்குங்க, பொள்ளாச்சி 48 கிலோமீட்டர். இவ்வளோ தூரம் வெயில் அடிச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து வெயில் அடிக்கலைங்க, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே காலையிலாம் அப்படியே ஜில்லுன்னு காற்று உள்ளே வருதுங்க. எங்கிட்ட மழை பெய்தானான்னு தெரில, கிளைமேட் அப்படியே மாறுதுங்க, சூப்பராக மாறுது. இங்கே பாருங்கள், இந்த பாலத்து கீழே தண்ணி போகுதுங்கோ, உங்கோ பாருங்க, சூப்பராக போகுதுங்க தண்ணி, நல்லா இருக்கு. அதாவது தண்ணி அங்கேருந்து வருது, குளிச்சா சூப்பராக இருக்கும்ல. பைக்கு சைடில் எதுவும் இறங்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா தெரியவில்லையே. இங்கே பாருங்க, அழகாக உள்ள தோப்பில் உட்காந்து ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே இங்கே சைட்லேயும் தண்ணி போகுதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே தண்ணி போகுது. இதை நிப்பாட்டிட்டு இறங்க முடியுமாங்க? இப்படி போனால் எதுக்கு போகலாமாண்ணே? ஆற்றுக்கு போகலாமா இப்படி போனால்? ஆற்றுக்கு அப்படி அதில் போக முடியாது, போக முடியாது. சரி சரி, ஆமாம் காரு அப்படிங்களா? அங்கேக்குள்ளே நிப்பாட்டிட்டு இறங்கி போகணுமா, அதுதான் சங்கட்டம். நம்ம இனிக்கா செல்லக்குட்டியை விட்டுட்டு நம்ம பிரிய மாட்டோமே, பரவாயில்ல நம்ம போவோம். யூடிஆர் ஸ்குவாட் எங்கேயுமே நிழல் இருக்க மாதிரி தெரியல, அதனால தான் வந்து பைபாஸ் மேலே நிப்பாட்டிட்டு இப்போ பாலம் மேலே நிற்கிறோம். எப்படி பார்த்தீங்களா ரோடு, பஸ்ஸு கிஸ்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. நல்லா இருக்கு, இந்த இடம் நிப்பாட்டுறதுக்கு நல்லா இருக்கு. கிளைமேட்டும் ரொம்ப ஒன்றும் மோசம்லாம் இல்லைங்க, காற்று மட்டும் தான் ஹெவியாக அடிக்குதுங்க. பாருங்க அந்த தென்னை மரம்ல எப்படி ஆடுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நின்று வாட்டர் பிரேக்கு கொஞ்சம் அப்படியே பிஸ்கட்டை சாப்பிட்டு போகலான்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணி நிப்பாட்டினேன். செல்லக்குட்டி ஜம்ப் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா. கோயம்புத்தூர் நெருங்க 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 கிளைமேட் சூப்பராக மாறுது. அங்கே எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க, வெயில் அடிச்சு பயங்கரமாக இருந்துச்சு. இது போக 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 அப்படியே கோயம்புத்தூர்னாலே ஒரு குளுமை தாங்க, சூப்பர் ஊர். அங்குள்ளே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டர் இருக்குது நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்துக்கு. ஜாலியாக போவோங்க. என்னங்க ரோடு டேக் டைவர்ஸ்ன்னு போட்டிருக்கு, ஒரு வேலை எதுவும் வேலையை காட்டுறாங்களா, பைபாஸ் ஃப்ரீயாக இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. பார்ப்போம், எல்லோரும் போகிறாங்கல்ல நம்மளும் போவோம், வாங்க பார்த்துக்கலாம். லெஃப்ட்டில் போனால் உடுமலைப்பேட்டைங்க, ஆனால் வந்து டேக் டைவர்ஸ் எடுத்து பிரித்து தான் விட்ருக்காங்க. ஊருக்குள்ளே போகுதா இல்லை நேராக போய் போகுதான்னு தெரியல. மேப் வந்து நேராக தான் காமிக்குது, ஊருக்குள்ளே போக தேவையில்ல. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. லைட்டாக மழை வேறு தூருதுங்க, கேமராவில் பட்டிருக்கான்னு தெரியல.
இல்லை கேமரா ஒன்றும் அந்தளவு படலை, அப்படியே பட்டு லைட்டாக பிளர்ராக இருந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள். ஏய் என்னது இது, சரியான பள்ளமாக இருக்குது. இங்கே பாருங்க, நடுவில் எல்லாம் சரியான பள்ளம். என்னடா அது, ஒன்றுமே தெரியாமல் இருக்குது அந்த பள்ளம் கண்ணுக்கே. யூடிஆர் ஸ்குவாட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்க ஃப்ரெண்டு நமக்கு கால் பண்ணார். பிளானில் ஒரு சின்ன சேஞ்சுங்க. ஒன்றும் இல்லை, நான் கோயம்புத்தூர் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலான்னு நினச்சேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ரூமுக்குலாம் போய் ஃப்ரெஷ் ஆகாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து டயர்டாக ஆயிரும், அப்படியே தூங்கிடுவீங்க. நான் ஒரு லொக்கேஷன் சொல்கிறேன், அங்கே போங்கன்றாரு. அவர் எந்த லொக்கேஷன் சொன்னார்னா ஆனைக்கட்டி அப்படின்னு சொன்னாருங்க. கோயம்புத்தூரில் ஆனைக்கட்டி நான் பார்த்துருக்குறேன், யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். அந்த பிளேஸ் சூப்பராக இருக்கும், நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு சொன்னார். ஸோ டேரெக்டாக ஆனைக்கட்டிக்கே நான் ரூட்டு போட்டேங்க. 93 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து ஆனைக்கட்டிக்கு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வருவோங்க. செம்ம பிளானுங்க. நானும் ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு கோயம்புத்தூரில் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனைக்கட்டி சொல்லிட்டாரு மனுஷன், தரமாக பண்ணுறோம். இங்கிட்டு சரியாக வெயில் அடிக்குதான். அங்கே பாருங்கள், பொள்ளாச்சி சைடு வந்து மேகங்கள் கருகருன்னு இருக்குது. மழை பெய்யுதான்னு தெரில, அப்படியே சுற்றி கருகருந்தாங்க இருக்குது. கேமராவில் தெரியுதான்னு தெரில, பார்த்தாலே அப்படி தெரியுது. பரவாயில்ல, எந்த கிளைமேட்னாலும் என்ஜாய் பண்ணுறோம். இந்த ஃப்ரேமை பாருங்க ஜி, அப்படியே சுற்றி காற்றாலையாக இருக்கா. ரோடுக்கு காற்றாலை வியூக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். வாவ், இந்த ரோடு வந்து பிளாக் கலரில் இல்லாமல் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. சரியான வியூவுங்க. மேலே கருமேகம், அப்படியே விண்டு மில்லு, பைபாஸு, செம்ம லொக்கேஷனில். நேராக போனால் கோயம்புத்தூர் 59 கிலோமீட்டருங்க. லெஃப்ட்டில் ஆனமலை 32 கிலோமீட்டர் போட்டு பார்த்தீங்களா. லெஃப்ட்டை தாங்க எடுத்து போச்சு சொல்லுது, ஏன்னா நேராக வண்டியை மறைச்சி போட்டாங்க. லெஃப்ட் எடுத்து போனால் தான் நமக்கு வந்து ரூட்டு போல். எவ்வளோ தென்னை மரம் பார்த்தீங்களா அந்த ஏரியாவில். அப்படியே உள்ளுக்குள்ளே தென்னை மரத்துக்குள்ளே அப்படியே சூப்பராக இருக்குங்க, குட்டி குட்டி தென்னை மரம். யூடிஆர் ஸ்குவாட், நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சுங்க. கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி அந்த வெயிலில் எப்படி வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி ட்ரையாக என்னன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. ஜில்லுன்னு நம்பவே மாட்டீங்க, அப்படியே உடம்பு காற்றுக்குள்ளே அப்படியே ஜில்லுன்னு போகுதுங்க. சூப்பருங்க. இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு சொல்லி. தென்னை மரத்தோட டாப்பே நம்ம டாப் ஈக்குவலாக இருக்குது பாருங்களேன். சரியான ஹைட்டான பாலங்க. லைட்டாக மழை தூர வேற ஆரம்பிச்சிருச்சுங்கோ. பாலக்காடு 61 கிலோமீட்டரு, பொள்ளாச்சி 14 கிலோமீட்டருங்கோ. இது எப்படிங்க, இது ரூட்டே வேறு மாதிரி காமிக்குதுங்க. பைபாஸ் இல்லாமல் வேறு மாதிரி ஊருக்குள்ளே போய் போகுதுங்க. எப்பா சாமி, பொள்ளாச்சிக்குள்ளே போய் போகுதுங்க. பொள்ளாச்சிக்குள்ளே போய் போகுது இந்த ரூட்டு. ஃபோர்டு ஃபியஸ்டா ஒயிட் ஸ்மோக் தள்ளுதுங்க, இன்ஜினில் ஆயில் குடிக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30ங்க, 1:30 மணி. பொள்ளாச்சிக்குள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், அப்படின்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். பொள்ளாச்சி என்ட்ரன்ஸே செம்மையாக இருக்குது, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இன்னும் நம்ம ஆனைக்கட்டி டெஸ்டினேஷனுக்கு 77 கிலோமீட்டர் இருக்குங்க. பொள்ளாச்சி டவுனுக்குள்ளே ட்ரைவ் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோங்க. யூடிஆர் ஸ்குவாட், ரொம்ப நேரமாக அந்த பொள்ளாச்சி டவுனுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரியான டவுனு, பெரிய டவுனு. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், கோயம்புத்தூர் 25, ஊட்டி 123, சேலம் 197. இங்கே பாருங்கள், ரோடு சூப்பராக இருக்குங்க. சிமெண்ட் ரோடுன்னு நினைக்கிறேன். இது வண்டி போகிறதே தெரிலங்க இந்த ரோட்டில், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி ஒரு சூப்பர் பிரிட்ஜு இருக்குது. அந்த பிரிட்ஜு மேலே தான் இப்போ நம்ம போகிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரிட்ஜு. வா, இங்கே பாருங்கங்க, அப்படியேண்டு மேகம்லாம் கண்ணகரே இருந்த மாதிரி கிளைமேட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இதே டயத்தில் ஆனைக்கட்டியில் எப்படி இருக்குன்னு தெரில, ஒரு காக்கா வேறு வந்துச்சா, ஸோ அதனால் குனிஞ்சிட்டேன். இந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. யூடிஆர் ஸ்குவாட், சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு நமக்கு முன்னாடி. எங்கள் மழை பாருங்கள், அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இங்கே நிப்பாட்டி நான் கேமராவில் உள்ளே எடுத்து வச்சிட்றேங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் தென்காசியில் கேமராவோட போய் மைக்கு போச்சு, நம்ம ஸ்பெஷல் மைக்கே போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு செட்டப்புங்க, லைட்டாக தூருதுங்க. முன்னாடி மழை பெஞ்சிருக்கனால நீங்கள் நிப்பாட்டி கேமராவை உள்ளே வச்சுட்டு மழை நின்றதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ரைட் சைடில் பார்த்தீங்களா கற்பகம் காலேஜுங்க, பெரிய காலேஜு, செம்ம ஃபேமஸான காலேஜு. கோயம்புத்தூர்லாம் முக்கால்வாசி ஃபேமஸ் காலேஜாக தாங்க இருக்கும். இப்போ தாங்க கேமராவை திருப்பி மாட்டினே மறுபடியும் மழை பெய்யுதுங்க. லென்ஸ்லாம் பட்டிருக்குங்க. சே, இங்கே பாருங்க, பஸ்ஸு பயங்கர கூட்டமாக இருக்குது, காலேஜ் பசங்க போல எல்லாம். யூடிஆர் ஸ்குவாட், எனக்கு தெரிஞ்சு அஃபீஷியலாக கோயம்புத்தூருக்குள்ளே வந்துட்டேன். இன்னும் உக்கடம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது உக்கடமாக என்னான்னு தெரியல, பார்ப்போம் எப்படி என்ன ஏது என்று. உக்கடத்து பப்படமே சுற்றி விட்ட பம்பரமே அருளுக்கிட்ட அருள்வாக்கு கேளு. எதுக்கு இந்த பாட்டு பாடுறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்ம உக்கடம் வந்து விட்டோம். உக்கடம் ஏரியாவே மாறிடுச்சுங்க.
நம்ம ரூமுக்கு போகிறதா இருந்தால் ஆர்எஸ்புரம் பக்கம்தான், டக்குன்னு போயிடலாம். இப்போ நம்ம வந்து அணைக்கட்டி போட்டிருக்கோம்ல, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 31 கிலோமீட்டர் இருக்குங்க. லெஃப்ட் எடுக்கணும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் நல்லாயிருக்கு பாருங்கள். பார்க் அதிகமாக இருக்குங்க. பார்க் மாதிரி ஒரு செட்டப்பு. நல்லா அந்த குளத்தை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க கோயம்புத்தூர் மக்கள். இந்த குளத்தை சுற்றி பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்கே ரெடி பண்ணியிருக்காங்கங்க. சூப்பருங்க. இப்போ நம்ம ரைட் எடுத்து போக சொல்லுது மேப்பு. ரைட் எடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கோயம்புத்தூர் ரெசிடென்சியல் ஏரியா மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு போகுதுங்க. எல்லாம் மண்டையில் மூளை மசாலா எதுவுமே இல்லை. அப்படியே வரதை பாருங்கள். எல்லாம் அப்படித்தாங்க இருக்காங்க இந்த ஊரில். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், 29 கிலோமீட்டர் அணைக்கட்டி. லெஃப்ட்டில் போகணுங்க. மணி பார்த்திங்கன்னா 2:45 கோயம்புத்தூருக்குள்ளே வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நமக்கு முன்னாடி ஒரு மலை தெரியுது பாருங்க, அதான் ஆனைக்கட்டி மலைன்னு நினைக்கிறேன். இங்கே எனக்குள்ளே இடம் சூப்பராக இருக்குங்க. மலை அப்படியே இங்கேருந்து அப்படியே ஏறும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் மலை ஏறணும். எப்படி என்னவென்று பார்ப்போம். செக் போஸ்ட்டில் எப்படி என்ன இருக்குதுன்னு தெரில, பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அடிவாரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐ பேக் அப்படின்னு போட்டுருக்கீங்க பாருங்கள், எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. ஃபுல்லாக பைக்கர்ஸ் தான் போலங்க. ஃபுல்லாக ஜாலியாக நிற்கிறாங்க. இதுதாங்க மாங்கரை. அவ்வளோதாங்க, அழகாக நம்ம செக் போஸ்ட்டை கிளியர் பண்ணி விட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட் ரோடு தான் போலங்க. என்னங்க எல்லாமே ஏறும், இது வந்து இறங்குது. இங்கே பாருங்கள், அப்படியே ஹில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ரெசார்ட்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்கங்க தங்குறதுக்கு, பரவாயில்ல. இதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா சரியான ஃபாரஸ்ட் மாதிரி ஏறுது. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், எலிஃபேண்ட் கிராஸ் பண்ணுமாமா. ஸோ பார்த்துக்கணும். இன்னும் ஜஸ்ட்டு ஒரு 8 கிலோமீட்டர் தாங்க நம்ம ஆனைக்கட்டிக்கு. ஆனைக்கட்டியில் பார்க்க என்ன இருக்குதுன்னு தெரில. ஜஸ்ட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு அப்படியே ரிட்டன் வந்து நம்ம ரூமுக்கு போயிடுவோங்க. மாதேஸ்வரர் கோயில். எந்த ஹில்லு ஏறினாலுமே அதோட அடிவாரத்தில் ஒரு கோயில் கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே கார் அதிகமாக நிற்கிது. எதுவும் டூரிஸ்ட் பிளேஸாக ஒன்றும் தெரிலையே. எதுக்கு இவ்வளோ கார் நிற்கிது இந்த இடத்துல? உள்ளுக்குள்ளே எதுவும் பிளேஸ் இருக்கும் போலங்க. வாவ், சரியான லொக்கேஷனுங்க. உண்மையிலே சூப்பருங்க. இந்த ஆனைக்கட்டி மலை பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண்ட் மாதிரி இல்லைங்க, ஆனால் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஏறுது. ஸ்ட்ரைட்டாக ஏறுது, ஸ்ட்ரைட்டாக இறங்குது, லைட்டாக வளையுது, லைட்டாக திரும்புது. அந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மலையில் ஓட்டுற அனுபவம். இப்போ நம்ம ஊர் மலை, திண்டுக்கல் சைடு மலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வளைஞ்சு போகும். இங்கே அப்படி இல்லை. இந்த அணைக்கட்டி மலையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரைவேட் ரெசார்ட்டு இந்த மாதிரி தான் இங்கே அதிகமாக இருக்குது. காசு செலவு பண்ணி சுற்றி பார்க்குற மாதிரி தான் இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 1 கிலோமீட்டர் தாங்க இருக்குது அணைக்கட்டிக்கு. வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அணைக்கட்டிக்கு. இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, தாயனூர் அப்படின்ற ஒரு ஊர் சொன்னார். அணைக்கட்டிலேருந்து ரோடு செம்மையாக இருக்கும்போது அதை கவர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி யாரும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதை முன்னிட்டு அங்கே தாங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏதோ போட்டுருந்துச்சு மேல்பாவி ரோடு வழியாக போய் தாயனூருங்க. இப்போ அதுக்கு தான் ஒரு மேப்பு போட்டிருக்கேன். அங்கேருந்து நேராக நம்ம பெரியநாய்க்கு பாலம் இறங்கிடலாங்களாங்க. சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். பார்ப்போம் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கேரளா தமிழ்நாடு செக் போஸ்ட் வேறு வந்துருங்க. இதுக்கப்புறம் போனால் நேராக கேரளா தான். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க, ஆனால் இப்போ இங்கேருந்து ரைட் எடுக்க போக சொல்லுது. கரெக்டானு பார்ப்போம் இருங்க. இந்த ரைட்டு தாங்க செக் போஸ்ட் போகாமல் இந்த ரைட்டில் இறங்கணுமா கீழே. ஓகே, இது வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசு செக் போஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம இதில் இறங்குவோம். இங்கேருந்து போனால் நம்ம இந்த தாயனூர் ரூட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. நல்லா தாங்க இருக்குது, ஆரம்பமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மழை தான் அப்படியே பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கேமராவை லைட்டாக ப்ளர் பண்ணி விட்டுருது. இப்போ வரையும் நம்ம இனிக்காஞ்சலக்குடி பார்த்திங்கன்னா 190 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பாட்டுக்கு அடித்து பாட்டை கிளப்பிட்டுருக்கேன் பயா. இல்லைங்க, டெப்த்தான ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் போகும் போலே எங்கள் ரோடு. இன்றைக்கி ஒரு புடி நமக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குமே. 20 கிலோமீட்டருங்க இங்கேருந்து தாயனூர். இங்கே பாருங்கள், ரோடு அப்படியே சரியாக இறங்குது, நல்லா டெப்த்தாக. மலை வந்து ஒன்றும் க்ரீனிஷாக இல்லை, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது இந்த ஏரியா. கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஏங்க, இந்த கேஸ்ட்ரால் 10W40 ஹில்ஸுக்கும் பட்டையை கலப்புதுங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸாக இருக்குங்க ஹில்ஸில். உண்மையிலே நல்லா இருக்குங்க. நான் புகழ்ந்து ஏன் இப்படி பேசுகிறேன்னு எனக்கே தெரில, அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க. என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து நிறையா லாங் ரைடு போகிறேன்ல நம்ம யூனிகார்னில். ஸோ வந்து எனக்கு தெரியும், வெள்ளையங்காடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்காங்க, அங்கேயும் போகலான்னு தான் சொன்னார். பட் இப்போதைக்கு அது வேணாம், நீங்கள் வந்து இங்கே தாயனூர் போங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றனால தாயனூர் போய் கொண்டிருக்கிறோம்.
எல்லாமே ஏதோ ஒரு மலை கிராமங்கள் மாதிரி ஃபீல் ஆகுது, நம்ம ஊர் ரோடு மாதிரி ஃபீல் ஆகுது. இதை என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. நல்லா இருக்கு ஆனால் ஃபீலிங். ரோட்டில் யாருமே இல்லை பார்த்தீங்களா, தனியாக இருக்குதுங்க இந்த ரோடு. நம்ம மட்டும்தான் போய் கொண்டிருக்கிறோம். அப்பப்போ மழை இருந்தால் தூர ஆரம்பிச்சிருச்சுங்க மறுபடியும். என்னடா மழை உனக்கு பிரச்சனை? என்னமோ போட்டிருக்கு வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்டேட். அப்போ வந்து பின்னாடி கேரளா போலங்க, இது தமிழ்நாடு ஸ்டேட்டுன்னு போட்டிருக்கு. தமிழ்நாடுக்குள்ளே இருக்கவனுக்கு தமிழ்நாடு வெல்கம் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அங்கேக்குள்ள ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு, அதை கடந்துட்டோம். அதை கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல ஃபாரஸ்ட்டை மாறிடுச்சுங்க. ட்ரை ப்ளஸ் ஒரு க்ரீனிஷ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபாரஸ்ட்டை. அந்த மாதிரி மாறி இருக்குது, நல்லாயிருக்கு. நிறைய ரிவர் கிராசிங் போலங்க இதெல்லாம். ஏன் இந்த இடத்துல அப்பப்போ சிமெண்ட்டு மட்டும் வந்துட்டு போகுதுன்னு தெரில. இந்த ஏரியா எப்படி இருக்குது தெரியுங்களா, நிறையா மலைகளுக்கு நடுவில் கிராமங்கள் இருக்குங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட்டுங்க, தமிழ்நாடு அரசு செக் போஸ்ட். மேல்பாவின்னு போட்டிருக்குங்க. இதுலேருந்து ரைட் எடுக்கணும். இங்கிட்டு போனால் வெள்ளியங்காடு, நம்ம இப்போ ரைட் எடுத்து இங்கிட்டு போகணும். நிறைய கேரளா வண்டி தாங்க அதிகமாக சுற்றுதிங்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ சொன்ன தாயனூர் வந்துட்டோங்க. இங்கே வந்துட்டு ப்ரோ ஃபோன் பண்ண சொன்னார். வேறு ஏதோ ரூட் இருக்குதுன்னு சொல்கிறாரா இல்லை எதுக்குன்னு தெரில, ஃபோன் பண்ண சொன்னார். இப்போ நம்ம தாயனூரில் இருக்கோம். நம்ம ப்ரோக்கு கால் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த ரைட் சைடில் பாலம் தாண்டினோடனே ஒரு ரோடு இருக்குது, இதில் போங்க, நல்லா ஹில்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு. ஸோ அவரோட பேச்சுப்படியே நம்ம வந்து அவர் சொன்ன ரூட்லேயே போகிறோங்க. இப்போ இங்கிட்டு போனோம்னா நம்ம பெரியநாயக்கம்பாளையம் வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அப்போ இருந்து ஒரு ப்ரோ நம்ம நண்பர்னு சொல்லிகிட்டே இருக்கேனே யாருன்னு கேட்பீங்க. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம காந்தல்லூர் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிகான் பைக் கிளப்பில் ஒருத்தர் லீடு பண்ணார் பார்த்தீங்களா, அந்த ப்ரோ தாங்க. அவர் தான் வந்து ஃபுல்லாக நம்ம கைடு பண்ணிகிட்ருக்காரு. நாளைக்கு நான் அவர் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து கொச்சின் போக போகிறோம். இப்போ நான் மேப் எங்கே போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கே போட்டிருக்கீங்க. இங்கேருந்து 33 கிலோமீட்டர் வருது நம்ம ரூம். ப்ரோ வந்து நம்ம கூட இருக்காரு. அப்படியே யதார்த்தமாக பார்த்தோம் நம்ம சேனலில். நம்ம டிடிஎம் வாசன் ப்ரோ, சூப்பருங்க. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ணா வந்து யூனிகார்ன்லேருந்து திண்டுக்கல்லேருந்து யூனிகான் பைக் எல்லா ஊரும் சுற்றிட்டு ஜாலியாக வந்து அகைன் வந்து பண்ண திண்டுக்கல் சைட் போக போகிறீங்க. திருப்பி நான் கொச்சின் போயிட்டு திண்டுக்கல் போகணும். ஓகே, நிறைய பிளான் இருக்குது. ஸோ வந்து அண்ணா வந்து பண்ண யூனிகார்ன் தாங்க வச்சுருக்காரு. ஆக்சுவலி என்றைக்குமே வந்து பார்த்தா பைக் தடையே கிடையாது. கண்டிப்பாக அந்த பைக் இருந்தால் தான் முடியும், இந்த பைக் இருந்தால் தான் முடியும் அப்படின்னா கிடையாது. நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது பைக் லவ். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க டிடிஓ வாசன்னா அவருக்கு இந்த பைக் தான்ப்பா பிடிக்கும். அப்படி கிடையாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணது எந்த பைக்கு? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணதே ஜார்விஸ் R5V3 தான். அது 155cc. ஆனால் தரமான பைக், அதை விட்டுருங்க. ஆனாலுமே நமக்கு என்ன பைக்காக இருந்தாலும் அது ஒரு லவ்வுங்க. ஸோ வந்து அந்த ஒரு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தா அந்த காற்று நம்ம மேலே பட்டு அது ஒரு தனி ஃபீல். 100cc பைக்னு ஏறி உட்காந்தாலே ஒரு தனி லவ், அது ஒரு தனி ஃபீல். ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் ரைடிங் கேஸ் நீங்கள் யூனிகான் செல்லக்குட்டிக்கு ஒரு லவ் சொல்லிடுங்க. செல்லக்குட்டியும் சொல்லிடுங்க. கண்டிப்பாக. ஸோ வந்து அண்ணா நீங்கள் அடுத்த வாட்டி வந்து பண்ணால் ஃபுல்லாக ரைடிங் கேஸ் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பாக. அவர் இன்னொன்று என்னன்னா, எனக்குலாம் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. நான் ஷேர்லாம் பண்ண மாட்டேன், கேட்காதீங்க. ஆனால் வந்து நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. அவங்க பர்சனல் நம்பரே கொடுத்தாங்க. அது ஷேர் ஆனாலும் எடுக்க போகிறது இல்லை. அப்போ என்னோட நம்பர் எடுக்க மாட்டீங்களா? அப்படி கிடையாது. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கால். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு காரணமே நான் ஃபோன் எடுக்காததாங்க. ஆனால் எடுப்பேன். சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். பார்த்து சேஃபாக இருங்க. கண்டிப்பாங்க. தேங்க்யூ. மேரேஜ் லைஃப் ப்ரோ. நன்றி. பார்த்து எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. எப்போ ரிவீல் பண்ணுறீங்களா இல்லை பண்ண வாய்ப்பு இல்லையா? ரிசப்ஷன் நான் பார்த்துட்டேன். ஆமாம், பிரச்சனை இல்லை. அது ரிசப்ஷன் வைக்கும் போது தானே பண்ணணும். கண்டிப்பாக. ஓகேங்க, பார்ப்போம். பாய். யூடிஆர் ஸ்குவாட். இப்போ தான் டிடிஎஃப் வாசன் ப்ரோவை வந்து நம்ம பார்த்துட்டு பேசிவிட்டு அவர் கூட விளாக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க இந்த ஹில்ஸில். ஆக்சுவலாக அவர் ரெக்கார்டு பண்ணேன், பட் வந்து ப்ரோ வந்து போட வேணாம், இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, நான் வந்து கொஞ்சம் ப்ரைவசியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து அதை போடலைங்க, ரெக்கார்ட் பண்ணல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து போடவில்லை. பரவாயில்ல, அவரை பார்த்ததில் சந்தோஷம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோங்க. இன்னும் நம்ம ரூமுக்கு 19 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் டயர்ட்லாம் ஆகலைங்க. நம்ம செல்லக்குட்டி நம்மளை டயர்டாகாமல் தான் பார்த்துருக்கோம். நம்ம எங்கேருந்து எப்படி கிளம்பணும்? காலையில் 10:45 நினைக்கிறேன் வீட்டில் கிளம்பணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:45. இவ்வளோ நேரம் நம்ம யூனிகான் செல்லக்குட்டியே சுற்றி இருக்கோங்க. சூப்பருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக்காக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட்டு 19 கிலோமீட்டருக்கு 45 நிமிஷம் காமிக்கிறப்பே நினச்சேன் டிராஃபிக்காக தான் இருக்கும் என்று. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோங்க, மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு. சரியாக டிராஃபிக் இருக்குது பாருங்க. எனக்குள்ளே மேலே ஃப்ளைவ் ஓவருங்க, எவ்வளோ டிராஃபிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா போங்க, இது வந்து பார்த்திங்கன்னா பெரியநாயக்கம்பாளையம்ங்க. சரியான ஊர், பேருக்கு ஏற்ற மாதிரி பெருசாக தான் இருக்குது. இப்போ என்ன பிளான் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, துடியலூரில் SS ஹைதராபாத் பிரியாணி இருந்துச்சு. நான் அப்போ ஒர்க் பண்ணுறப்ப
அந்த பிரியாணி கடை மறுபடியும் இருந்துச்சு, இப்போ இருக்குன்னா நாங்கள் சாப்பிட்ருவேங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பார்ப்போம். எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஏதோ சாந்தி விலாசம் ஹைதராபாத் பிரியாணி இருக்குங்க, இங்கே சாப்பிட்றலாங்க. இதாங்க பிளானு. ஆனால் எங்கே சுற்றி தான் வரணும்னு நினைக்கிறேன். இப்படி நிப்பாட்டிட்டு போவோங்க. ஓகே யூடிஆர் ஸ்குவாட், நான் போய் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். நல்லா சுற்றுனதுக்கு அதுக்கும் செம்ம பசிங்க. அன்லிமிட்டெட் பிரியாணி வரையா அடித்து நகட்டிக்கிட்டு இருக்கேன். செட்டிநாடு சிக்கன் கிரேவி, அன்லிமிட்டெட் பிரியாணி, எம்டி பிரியாணி தான். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ரூமில் போய் ஒரு தூக்கத்தை செம்மையாக இருக்குங்க. நம்ம அண்ணே வந்து நம்ம சேனல் நேமை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணார். நம்ம வீடியோ தான் ஒரு செல்லில் ஓடிட்டுருக்கு. நன்றிண்ணே. நான் ஷூட்டே பண்ணலங்க மேடம். இந்த ரெக்கார்ட் ஆகுது, நீங்கள் பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணிடலாம், நான் போட்டு விட்டுறேன். யூடிஆர் ஸ்குவாட், இந்த ஹைதராபாத் பிரியாணிலாம் சாப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அங்கே உள்ள ஒரு மேடம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க என்னன்னு தெரில, இன்சார்ஜாக இல்லை ஓனரான்னு தெரில, எங்களையும் வீடியோ எடுத்து போடுங்கன்ட்டாங்க. நல்லா ஜாலியாக குழந்த மாதிரி பேசினாங்க. சும்மா அப்படியே வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக அதில் போட்டிருப்பேன். போட்டதுக்கப்புறம் தான் இந்த இதே நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் தாங்க. கோயம்புத்தூரில் இந்த ஏரியா பார்த்தீங்களா, ரெசிடென்சியல் ஏரியா செம்மையாக இருக்குங்க. அமைதியாக கசகசன்னு இல்லாமல் நீட்டாக, வீடுகள்லாம் சூப்பராக நல்லாயிருக்கு. சரியான மெயின் ரோடுங்க. இதுதான் ஆர்எஸ் புரம் போலங்க. லெஃப்ட்டில் தான் இருக்குது ஹோட்டல். இருங்க, எங்கே இருக்குது சுகம் அப்படின்னு இருக்குங்க. யூடிஆர் ஸ்குவாட் ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டேங்க. செம்ம டயர்டாக இருக்குது, ஏன்னா ஃபுல்லாக டிராஃபிக்கில் ஓட்டியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் ஓட்டியிருக்கோம், பிளெயின் பைபாஸில் ஓட்டியிருக்கிறோம். ஜம்மு நம்ம செல்லக்குட்டி வந்து நம்மளை ஓட்டிட்டான், கீழே வந்து பார்க்கிங்கில் நிற்கிறான். நம்ம பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். ரூம் பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். செப்பரேட்டாக கார்டு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் ரூமில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. 750 rupees தாங்க அந்த ஹோட்டலுக்கு. இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா சுகம் ஹோட்டல் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இன்கேஸ் வேணும் உங்களுக்கு, இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, 750 rupees தான். நம்ம கோயம்புத்தூரில் எங்கேயும் நீங்கள் தங்கணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், நான் பர்சனலாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் அது உங்கள் காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன்லாம் அனுப்புகிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன் நான். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2ல் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா கொச்சின் போக போகிறோம். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாய்.